மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம இரண்டு விஷயங்களை பற்றி பேச போகிறோம். முதலாவது, திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைய போகிறது, அதற்கான அறிகுறிகள் தெரிகிறது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு காங்கிரஸ் பொது வெளியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஊடகங்களிலும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவிற்கு காங்கிரஸ் திமுகவை எதிர்க்க என்ன காரணம்? காங்கிரஸ் எந்த தைரியத்துல இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க? திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையுமா? அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அதை பற்றி நாம பேச போறோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு, சிபிஐ விசாரணைக்காக போயிருக்காரு. அங்கே விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இடியாப்ப சிக்கலில் சிக்கி கொண்டிருக்கிறார் விஜய். அதிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னா விஜய்க்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது? அதே போல நடிகர் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவுதான் 2026 சட்டமன்ற தேர்தலின் ரிசல்ட்டையே மாத்த போது, அரசியலையே புரட்டி போட போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அப்படி விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுத்தா எப்படி அரசியல் மாறும், இத பற்றி எல்லாம் நாம பேச போறோம். ரெண்டு விஷயங்கள், ஒன்னு விஜய், இன்னொன்னு காங்கிரஸ். இப்ப நாம திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு இல்லையா, அதை பத்தி பேசுவோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைய போதுங்க. காங்கிரஸ்ல ரெண்டு டீமா பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு டீம் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய டீம், இன்னொரு டீம் விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய டீம். அதாவது விஜய் கூட கூட்டணி சேரணும், இவ்வளவு நாளா நாம திமுகவோட இருந்ததெல்லாம் போதும், திமுக நமக்கு சொற்ப அளவுல தொகுதிகளை ஒதுக்கிட்டு நம்மள மட்டம் தட்டுறாங்க, அதனால நாம விஜய் கூட சேரலாம். காங்கிரஸ் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, சோ தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு கட்சி இப்படி பலவீனமா இருக்குது, திமுகவை நம்பி இருக்குது, திமுகவோட முதுகுல சவாரி பண்ற மாதிரி இருக்கு, இனிமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாம புத்துயிர் பெறுவதற்கு நமக்கு விஜய் கிடைச்சிருக்காரு, விஜயை வச்சு நாம மறுபடியும் காங்கிரஸ் கட்சியை வளர்த்துக்கணும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு டீம். இன்னொரு டீம் பாத்தீங்கன்னா, இல்ல விஜய் கூட எல்லாம் போக கூடாது, நாம திமுகவோட தான் போகணும், திமுக கிட்ட 30% வாக்குகள் இருக்கு, அதே போல 38 எம்பி இருக்காங்க, நாம சென்ட்ரல்ல அதிகாரத்தை பிடிக்கணும், மத்தியில காங்கிரஸ் ஆளணும் அப்படின்னா திமுகவினுடைய ஆதரவு நமக்கு வேணும், அதனால நாம தமிழ்நாட்டை விட சென்ட்ரலை தான் அதிகமா பார்க்கணும், சோ சென்ட்ரல் ஆட்சியை பிடிக்கணும்னா திமுக சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு டீம். சரிங்களா? இப்படி காங்கிரஸ்ல ரெண்டு டீமா பிரிஞ்சிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அவரோட டீம்லாம் திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்க. இன்னொரு பக்கம் திருச்சி வேலுச்சாமி மாதிரியான ஆட்கள், இன்னும் சில இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் காங்கிரஸ்ல இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க. சமீபத்துல திருச்சி வேலுச்சாமி பராசக்தி படத்தை கடுமையா எதிர்த்து பேசியிருந்தாரு. அதாவது பராசக்தி படம் காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு படம், அந்த படத்திலேயே வசனம்லாம் வரும், காங்கிரஸோட ஆட்சி இனிமே தமிழ்நாட்டுல இருக்காது அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ்க்கு எதிரான வசனங்கள். அது மட்டும் இல்லாம காங்கிரசினுடைய ஆளுமையை எதிர்த்து திமுக அந்த இடத்துல போராடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அப்போ திமுகவுக்கு காங்கிரஸ் வேண்டாமா? திமுக காங்கிரஸை ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறாங்க? தமிழ்நாடு மக்கள் மத்தியில காங்கிரஸோட பேரை கெடுக்கிறாங்க திமுக அப்படின்னு காங்கிரஸ்காரங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா திருச்சி வேலுச்சாமி ஊடகங்களுக்கே பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுபோக இப்ப இன்னொரு விஷயத்தையும் அவருடைய ஆதரவாளர்களை கூட்டி ஒரு மீட்டிங் பொது இடத்துல போட்டு ஆட்சியில் பங்கு கேட்கணும் திமுக கிட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ஆட்சியில பங்கு கேட்க கூடாது, நம்ம தொண்டர்கள் அமைதியா இருக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் தலைமை சொல்லிச்சான், அதாவது மாநில தலைமை சொல்லிச்சான். அதற்கு திருச்சி வேலுச்சாமி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஏன் சொல்லக்கூடாது, ஏன் பேசக்கூடாது, வேற எங்க போய் பேசணும், வேற எந்த நேரத்துல பேசணும், எலெக்ஷன் நேரத்துல தான் பேச முடியும், பொது இடத்துல தான் பேச முடியும், அதனால இதெல்லாம் நாங்க பொது வெளியில பேசுவோம், மக்களுக்கு உண்மை தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி திருச்சி வேலுச்சாமி பேசுறாரு. அப்போ இவர் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. இப்போ காங்கிரஸ் விஜய் இருக்கக்கூடிய அந்த தைரியத்துலதான் திமுகவை கடுமையா எதிர்க்கிறாங்க. காங்கிரஸ் விஜய் எப்படி நம்ம பக்கம் தான் வரணும், என்டிஏ கூட்டணி பக்கம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் போகக்கூடாது, தனியாவும் நிக்க கூடாது அப்படிங்கிறது காங்கிரஸோட எண்ணம். சரிங்களா? இப்போ விஜய் இருக்கிற தைரியத்துல திமுகவை காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க. விஜய் பாத்தீங்கன்னா பிஜேபியையும் எதிர்க்கிறாரு, திமுகவையும் எதிர்க்கிறாரு. அதன்படி விஜய் அவர்கள் நமக்கு திமுகவும் வேணாம், பிஜேபியும் வேணாம், நம்ம காங்கிரஸோட சேரலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக திமுக கூட்டணி உடைந்து விடும் 100%. காங்கிரஸோட சேர்ந்து
விஜய் கூட கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் வந்துருவாங்க. அப்புறம் முஸ்லீம் லீக் கட்சிகள் ஒரு 3-4 கட்சி இருக்கு. அதுல ஒரு 2 கட்சி காங்கிரஸோட வந்துச்சு அப்படின்னா, விஜய் அவர்களோட வந்துச்சுன்னா திமுக கூட்டணி உடைந்துவிடும். திமுக தேர்தலில் தோல்வியை சந்திக்கும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம விஜய் அவர்களோட விஷயத்துக்கு வருவோம். விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறாரு. அங்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த விசாரணையின் முடிவுல என்ன சிபிஐ அதிகாரிகள் சொல்லுவாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா இந்த விஷயத்துல இருந்து விஜய் அவர்கள் தப்பிக்கணும் அப்படின்னா அதற்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்னு, பிஜேபியோட கூட்டணிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக கூட்டணியில போய் சேர்ந்துக்கணும். இல்லன்னா காங்கிரஸோட கூட்டணிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் கட்சிகள், இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு திமுக கூட்டணியை உடைச்சிக்கிட்டு விஜய் அவர்கள் தனியா வரணும். அதாவது காங்கிரஸோட கூட்டணி வச்சு திமுக கூட்டணியை உடைக்கணும். இது 2ல ஏதாவது ஒன்ன செஞ்சாரு அப்படின்னா விஜய் வந்து தப்பிச்சுப்பாரு. பிஜேபி எதுவுமே சொல்லாது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திமுகவையும் காங்கிரஸையும் பிரிக்கணும், திமுக கூட்டணியை உடைக்கணும். இது ஒரு அஜெண்டா அவங்களுக்கு. அப்படி இல்லையா, விஜய் வந்து நம்ம பக்கம் வரணும், அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணியில வரணும். சோ இது 2ல எந்த முடிவு எடுத்தாலும் விஜய் வந்து தப்பிச்சுப்பாரு. இல்ல எனக்கு வந்து காங்கிரஸ் கூட்டணியும் வேண்டாம், பிஜேபி அதிமுக கூட்டணியும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம், நான் தனியா நிக்கிறேன் சீமான் மாதிரி அப்படின்னு விஜய் முடிவெடுத்தாருன்னு வைங்க, எல்லாரும் சேர்ந்து விஜயை காலி பண்ணிடுவாங்க. இது வந்து அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் வந்து பொய் சொல்லல. நான் வந்து இல்லங்க இப்படி அப்படின்னு மழுப்பலாம் நான் சொல்லவே இல்லை. நான் வந்து வெளிப்படையாவே சொல்றேன். அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். விஜய் வந்து யாருமே வேணாம் நான் தனியா நிக்கிறேன் அப்படின்னு நின்னாருன்னா அது 2026 எலெக்ஷன் ரிசல்ட்ல பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது. சரிங்களா? யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது. திமுகவுக்கும் கிடைக்காது, அதிமுகவுக்கும் கிடைக்காது. அப்படி இல்லைன்னா அதிமுக பாஜக, அதாவது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு இல்லையா, அந்த எதிர்ப்பு வாக்குகள் உடையும். உடைஞ்சதுன்னா சில நேரம் திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இல்லைன்னா தொங்கு சட்டமன்றம் வரும். விஜய் தனியா நின்னாருன்னா 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்னு தொங்கு சட்டமன்றம், இல்லைன்னா திமுக கூட்டணி வெற்றி. இது 2 தவிர வேற எதுவும் நடக்காது. ஆனா பிஜேபியோட கூட்டணி வச்சாருன்னா திமுக தோற்கும். அப்படி இல்லைன்னா திமுக கூட்டணியை உடைச்சி காங்கிரஸ் வெளியில கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னா திமுக தோற்கும். சோ விஜய் வந்து என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கறத நாம வந்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் பிஜேபியும் எதிர்த்து பேசிட்டாரு, திமுகவையும் எதிர்த்து பேசிட்டாரு. ஒன்னு, பிஜேபியோட சமாதானமா போயிட்டு என்டி அலையன்ஸ்ல வந்தாரு அப்படின்னா எல்லா கேஸ்ல இருந்து வெளியில வந்துருவாரு. அதிமுக பாஜக கூட்டணியோட ஜெயிச்சு விஜய் அவர்கள் துணை முதலமைச்சரா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பவன் கல்யாண் ஆந்திராவில் எப்படி துணை முதலமைச்சர் ஆனாரோ அந்த மாதிரி இங்க விஜய் வந்து துணை முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கேட்டு வாங்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுப்பதற்கும் தயாராக இருப்பார். இப்போ ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியில வந்தாங்க அப்படின்னா, காங்கிரஸும் விஜயும் சேர்ந்து, கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அதே நேரத்தில் திமுகவை தோற்கடிக்கலாம். ஆனா இவங்க வந்து ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் தொங்கு சட்டமன்றம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாலும் தொங்கு சட்டமன்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படிங்கறத. இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.